எபிரேயருக்கு எழுதுற நிருபம் 1ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதுற நிருபம் 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாளில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். எபிரேயருக்கு எழுத இந்த ஆசிரியர் ஒரு நிருபமாய் எழுதினாலும், ஒரு லெட்டரா இதை எழுதினாலும், வழக்கமான ஒரு லெட்டருக்கான எந்த விதமான அந்த அடிப்படை கட்டமைப்புகளில இல்லாதபடி இந்த நிருபம் ஆரம்பிக்கிறது. இதை குறித்து நிறைய காரியங்கள் நம்ம பார்த்தோம். எந்த விதமான வாழ்த்தும் கிடையாது, எந்த விதமான முன்னுரையும் கிடையாது, எழுதினது யார் என்ற எந்த விதமான அடிப்படையான தகவல்களும் கிடையாது. இப்படி இது மாதிரி எதுவுமே இல்லாம ஸ்ட்ரெயிட்டா இந்த ஆசிரியர் தேவனை காண்பித்து கொடுக்கிறார். தேவன் யார் என்ற காரியங்களை நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். இதனுடைய ஒரிஜினல் ஆடியன்ஸான இந்த எபிரேயர்களுக்கும் நமக்கும் பெரிய ஒரு சத்தியத்தை நமக்கு கற்றுத் தருகிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனை பற்றிதான வெளிப்பாடு எடுத்தோடனே ஆரம்பிச்சிருது. நமக்கு தேவனை பற்றிதான அடிப்படை தகவல்கள் வேணும், அடிப்படையான விஷயம், ரொம்ப ஆழமான விஷயம் நமக்கு வேணும் அப்படின்றதுனாலதான் கடந்த 2 வாரமாக இந்த சத்தியத்தை ஆரம்பிக்கும் பொழுது இந்த தேவன்ற பதத்தை வைத்து பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன் அப்படின்ற 3 நபர் ஒன்றாய் இருக்கிறார்கள், ஒருவராய் இருக்கிறார்கள், ஒரே தன்மை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள், ஒரே நோக்கம் உடையவர்களாக இருக்கிறார்கள், ஒரே செயல்பாடை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தனித்தனியான ஆழ்த்துவம் உடையவர்களாக இருக்கிறார்கள். தனித்தனியான ஆழ்த்துவம் உடைய ஒரே நபராய் இருக்கிறார்கள். எப்படி ஒரு நபர்னா ஒரே ஆள் தான் இருக்க முடியும், அது எப்படி ஒரே ஆளுக்குள்ள 3 ஆழ்த்துவம் இருக்கும் அப்படின்ட்டு சில பேர் ஞானமா கேள்வி கேட்பாங்க. திரித்துவத்தை எதிர்க்கிறவர்கள் இப்படி கேள்வி கேட்பாங்க. ஆனா அவங்களாம் கிறிஸ்தவங்கள் தான், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க தான், ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்றவங்க தான். ஆனா அவங்க கேட்கறது என்ன, எப்படி ஒரே ஆள் தானே இருக்க முடியும், அது எப்படி ஒரே தேவன்றோம், ஆனா 3 ஆழ்த்துவங்கள் எப்படி சொல்றீங்க அப்படின்றவங்கள்ட்ட போயிட்டு நீங்க தேவனுடைய ஆரம்பத்தை நீங்க சொல்ல முடியுமான்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்ல முடியாது. தேவன் ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர் அப்படின்றத நீங்க ஏற்றுக்கொள்றீங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா ஏத்துப்பாங்க, யாரா இருந்தாலும் ஏத்துப்பாங்க. ஏன்னா துவக்கமற்றவர் அவர்தான், ஆதி அவர்தான், அந்தம் அவர்தான், முந்தினவர் அவர்தான், பிந்தினவர் அவர்தான், அல்பா அவர்தான், ஒமேகா, அதாவது A to Z சொல்றோம்ல அதுதான். அப்ப இந்த சத்தியத்தை நமக்கு புரியுது இல்ல, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? ஒரு காரியத்துக்கு துவக்கமே இல்ல அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுல்ல. தேவனுக்கு துவக்கம் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. அவர் தான் எல்லாவற்றுக்குமான துவக்கம், அவர் தான் எல்லாவற்றுக்குமான அந்தம் அப்படின்ற ஒரு சத்தியத்தை நம்மளால லிட்டரலா அந்த வேர்டா ஏற்றுக்கொள்ள முடியுது. அப்ப அதே போலதான் தேவன் ஒருவராயிருக்கிறார், ஒன்றான தேவனாயிருக்கிறார். அந்த ஒருவரான தேவன் 3 ஆழ்த்துவங்களோடு கூட செயல்படுகிறவரா இருக்கிறார். அதான் போன வாரத்தில் நான் விளக்கி சொன்னேன். நான் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், செய்யணும்னு நினைக்கிறது என்னுடைய சிந்தையில இருக்கு, அது ஒருத்தரும் ஒரு நாளும் பார்க்க முடியாது. அந்த சிந்தையில இருக்கிற என்னுடைய எண்ணங்களை நான் என் வார்த்தையின் மூலமாய் மற்றவர்களுக்கு கடத்த முடியும். என் சிந்தைய உங்களால பார்க்க முடியுமான்னு கேட்டா பார்க்க முடியாது. உங்க சிந்தைய என்னால பார்க்க முடியுமான்னு கேட்டா பார்க்க முடியாது. இதே போலதான் பிதாவாகிய தேவனை ஒருவரும் ஒரு காலமும் கண்டதில்லை. அவர் சர்வத்திலும் நிறைந்திருக்கிறார், சர்வ வியாபியாய் இருக்கிறார். இந்த தேவன் இப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார். இவருடைய எண்ணங்களை, இவருடைய விருப்பத்தை, இந்த மகிமையான தேவனின் காரியங்களை நாம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அவருடைய வார்த்தை வெளிப்படுது. அந்த வார்த்தை தான் நமக்கு புரியுது. என்னுடைய எண்ணத்தை நான் உங்களோடு கூட கடத்துறதுக்கு ஒரு மீடியேட்டர், மத்தியஸ்தர் ஒருவரே அப்படின்னா அந்த வார்த்தையாகிய தேவன் தான் மத்தியஸ்தர். அவர் தான் மீடியேட்டர், அவர் தான் மீடியம், நமக்கான மீடியம் அவர் தான். அவர் என்ன பண்றாரு, என்னுடைய எண்ணங்களை, என்னுடைய நோக்கங்களை, என்னுடைய திட்டங்களை, நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறத, என்னுடைய காரியங்களை என்னுடைய வார்த்தையின் மூலமாய் நான் வெளிப்படுத்தும் போது அது உங்களுடைய இருதயத்துல, உங்களுடைய மனதுல, உங்களுடைய ஆவியோடு கூட உங்களுடைய எண்ணத்துல அதை உட்புகுத்துகிறார். இப்ப நான் சொன்ன காரியங்களை நீங்க ஒத்துக்கிறதுக்கு, கீழ்ப்படிய வைக்கிறதுக்கு, சரின்னு ஒத்துக்கிறதுக்கு என்னுடைய ஆவியும் உங்களுடைய ஆவியும் ஒற்று போக செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். பிதாவாகிய தேவன் ஆவியாக இருக்கிறார். அந்த ஆவியின் தேவன்
மனுஷனும் ஆவியா தான் இருக்கிறான். ஆவி இவனுக்கு ஆத்துமா கொடுக்கப்பட்டிருக்கிறது, இவனுக்கு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆவி மனிதன் பிதாவாகிய தேவனுடைய தேவன் ஆவியாய் இருக்கிற அந்த தேவனுடைய ஆவியோடு கூட இணைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஒவ்வொரு சிருஷ்டிகளிலுமே இந்த பரிசுத்த ஆவியானவர் நிறைந்திருக்கிறார். எல்லா சிருஷ்டிகளிலும் இருக்கிற நன்மை ஏன் தேவன் நல்லதென்று கண்டார்னா, அவர் தான் சிருஷ்டிகர். அவருடைய தன்மையை ஒவ்வொரு கிரீச்சரும் ஒவ்வொரு கிரியைகளுமே அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அப்படின்னா வானங்கள் அப்படின்னும் பொழுது அது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட காரியம். அவைகள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துமானால் ஒவ்வொரு சிருஷ்டியும் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துது. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, எல்லாமே அவரால் உண்டாயிருக்கு. அவரால் உண்டாக்கப்பட்ட எல்லாமே அவருடைய நன்மையை வெளிப்படுத்துகிறது. அப்ப தீமை எங்கிருந்து வருது அப்படின்னா, பிசாசானவன் தேவன் சிருஷ்டித்ததை கெடுத்து போடுறான். ஒளியின் தூதனாய் இருந்த அவன், மகிமையாய் தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்த அவன், ஒரு மேட்டிமை நிமித்தமாய் தேவனை போல தன்னை மாற்றிக்கொள்ள எண்ணிக்கொண்டது நிமித்தமாய் விழுந்து போறான். அதனால என்ன பண்றான், தேவன் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகளை அவன் கெடுத்து போடுறான், பொல்லாப்பை உட்செலுத்துகிறான். பொல்லாப்பினால் தீமையாய் தேவன் எவைகளையுமே படைக்கல, எல்லாவற்றையும் நன்மையாலும் பெரிய அதிசயமாகவும் தன்னுடைய அளவற்ற ஆற்றல்களை வெளிப்படுத்தும் விதமாகவும் தான் தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். ஒரு ஓவியருடைய திறமைய, ஓவியருடைய யார் வரைஞ்சா அப்படின்றத சில நேரத்துல ஓவியத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஓவியம் எப்படி ஓவியரை வெளிப்படுத்துது போல இந்த சிருஷ்டிகரை நமக்கு வெளிப்படுத்துது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் எப்படி இருந்துச்சுன்னா, எசேக்கியேல் 28 நீங்க வாசிக்கணும். எசேக்கியேல் 28 தான் 1ஆம் வசனம். ஆதியாகமத்தின் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கு இடையில என்ன நடந்துச்சு அப்படின்னா, எசேக்கியேல் 28 நீங்க வாசிங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும். சாசானவன் தள்ள போடுறான், அவன் எல்லாத்தையும் கெடுத்து போடுறான். மனுஷனை தேவன் எப்படி படைச்சாரு? நல்லவனை தான் படைச்சாரு. எத்தனை 1000 வருஷம் அவன் இருந்தா எல்லாவற்றையும் மெருகேற்றினான்னு தெரியாது. ஏதேன் தோட்டத்துல நமக்கு 3 சாப்டர்ல முடிஞ்சிருச்சு. இவங்க பல வருஷங்கள்ல இந்த முழு பூமியும் பண்படுத்தி காத்துக்கொண்டே கர்த்தருடைய வேலை செய்யறாங்க. ஒரு நாள் இந்த மனிதனுக்குள்ளாக, தேவனுடைய நன்மை நிறைந்த ஒரு மனிதனுக்குள்ளாக தீமையை விதைக்கிறவனாய் பிசாசானவன் வெளிப்படுறான். இப்படி தேவனை குறித்துதான அடிப்படையான சில விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு. இந்த தேவனை குறித்து நாம இங்க பார்க்கிறோம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். எவ்வளவு ஆணித்தரமா ஆரம்பிக்க முடியுமோ அவ்வளவு ஆணித்தரமா ஆரம்பிக்குது. இன்னும் நம்ம பசங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸர், பாலே சிக்ஸர். அதுவும் பால் ஒரு நோ பாலா அதுல ஒரு சிக்ஸர் அடிச்சா எப்படி பசங்க சந்தோஷப்படுவாங்களோ, இது பாலே சிக்ஸர் அடிச்ச மாதிரி ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸர். இருக்கிறதே ஹையஸ்ட் ஒரு பாயிண்ட்ஸ் எடுக்கிறது போல இங்க இந்த ஆசிரியர் ஆரம்பிக்கிறாரு. இந்த தேவனை எப்படி காண்பிக்கிறாரு? இவர் ஒளிந்து கொள்வராகவும் மறைந்து கொள்பவராகவும் தன்னை வெளிப்படுத்த நினையாதவராகவும் காண்பிக்கல. இந்த தேவன் ஒவ்வொரு காலங்களிலும் தன்னை வெளிப்படுத்துகிறவராக இந்த ஆசிரியர் காண்பிக்கிறாரு. தேவன் அப்படிப்பட்டவர் தான். தேவன் சிருஷ்டிகராய் தன்னை வெளிப்படுத்தினார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அவர் சிருஷ்டிகராய் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு காலங்களிலும், ஒவ்வொரு சமயங்களிலும், ஒவ்வொரு நேரங்களிலும், ஒவ்வொரு விதங்களிலும், பல்வேறு வழிகளில, பல்வேறு முறைகளில, பல்வேறு நபர்கள் மூலமாய் நமக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்த சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தன்னை குறித்துதான் அறிவை தன்னுடைய ஜனங்கள் பெற்று இருக்கணும் அப்படின்ட்டு அவர் விரும்புகிறார். ஏன்னா ஜனங்க எதனால சங்காரமாகறாங்களா? அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். தேவனை குறித்துதான் அறிவு இல்லை அப்படின்னா நீங்க தேவையில்லாத காரியங்களை நீங்க புரிஞ்சுப்பீங்க. தேவனை குறித்துதான சரியான ஒரு நோக்கம், சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு இல்லைன்னா, நீங்களா ஒரு கற்பனை செய்து இவர் தான் தேவன், இப்படிப்பட்டவர் தான் தேவன், நீங்களா ஒரு கற்பனை செஞ்சுப்பீங்க. இல்ல யாராவது ஒருத்தர் இவர் தாங்க தேவன், தேவன் ரொம்ப மோசமானவருங்க, தேவன் இப்படிலாம் செய்யறாரு, உங்க வாழ்க்கையில பிரச்சனை வருதா, அது தேவன் தான் கொடுத்தார், தேவன் அனுமதிச்சார்
அப்படின்னு நான் ஒரு பிரசங்கம் பண்ணனா, ஓஹோ தேவன் இப்படிதான் போல இருக்கு அப்படின்ட்டு நீங்க தேவனை புரிஞ்சுப்பீங்க. இந்த தேவன் யார் என்ற தெளிவான அறிவு நாம பெற்று இருக்கணும். இத ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு சமயங்களிலும் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயம். கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படையானதுதான் ரொம்ப அஸ்திபாரமானது. ஒரு பில்டிங்க்கு அடிப்படையானது என்னது? அஸ்திபாரம், ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் இல்லாம பில்டிங் எவ்வளவு பெரிய பில்டிங் கட்டினாலும் அது கொலாப்ஸா தான் ஆகும். இந்த ஃபவுண்டேஷன் சரியில்லை அப்படின்னா, ஆனா அது வெளியில தெரியாது, உள்ளதான் இருக்கும், வெளியே தெரியாது. ஆனா அது சரியில்லைன்னா எவ்வளவு பெரிய அலங்காரங்கள் செய்தாலும், எவ்வளவு பெரிய வண்ண விளக்குகளை வைத்தாலும், என்ன நீங்க வச்சாலும், ஜோடிச்சு வச்சாலும் அது உறுதித்தன்மை இருக்காது. ஒரு பில்டிங்கோடைய ஃபவுண்டேஷன் எவ்வளவு முக்கியமோ அதே போல வேத வசனத்தின் சத்தியங்களை நாம் அறிந்து தேவன் யார் என்ற அறிவை பெற்றுக்கொள்வது ஒரு கட்டிடத்தின் அஸ்திவாரத்தை போன்றது. தேவனை குறித்தான அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு கட்டிடத்தின் அஸ்திவாரத்தை போன்றது. இதை நீங்க மறந்துடவே கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை குறித்துதான வெளிப்பாடு, தன்னை குறித்துதான அறிவு, தான் யார் என்றதை குறித்துதான அறிவு, இந்த தேவனை குறித்துதான அறிவு எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும்ன்றத ரொம்ப தெளிவா இருந்தார். அவருடைய பிரசங்கங்கள் எல்லாமே அதை சார்ந்ததா இருந்தது. அவருடைய ஜெபங்கள் எல்லாமே அதை சார்ந்ததா இருந்தது. அவர் ஜெபிக்க வேண்டிய விதமாவதுன்னு கற்றுக் கொடுக்கும் பொழுதே தேவன் யார் என்ற சத்தியத்தை ஒவ்வொருத்தரும் அறிந்து கொள்ளும்படியாக தான் அதை கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அவர் செய்த ஜெபங்கள் எல்லாவற்றிலும் ரொம்ப விசேஷித்தமானது. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துல, யோவான் 13 கடைசியில இருந்து 14, 15, 16 3 அதிகாரங்கள் லாஸ்ட் கிரேட் டீச்சிங் சொல்லுவாங்க. மிகப்பெரிய பிரசங்கத்தை செய்யறாரு. ஏன்னா மனுஷ ரூபமாய் அவர் வாழ்ந்தவரு இப்ப பிதாவின் வலது பரிசுத்துல போய் அமர போறாரு. இன்னும் கொஞ்ச நாட்களிலே அவர் மரிச்சு அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பரிசுத்துல முழுவதையும் செயல்படுத்துகின்ற ஆற்றலாக, சக்தியாக அங்க போய் அமர போறாரு. பரலோகத்துல வீற்றிருக்க போறாரு. வேற ஒரு தேற்றரவாளன் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம கூட இன்னைக்கு வாசம் செய்ய போறாரு. அதனால நீ மாம்சிக கண்ணில் என்ன நீங்க பார்க்க மாட்டீங்க, அதனால நீங்க சோர்ந்து போகாதிருங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய பிரசங்கம் செய்துட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது, யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, யோவான் 17:3 வாசிங்க. யோவான் 17:3. அவரை அறிகிற அறிவு தான் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியதா இருக்குது. அதுதான் நமக்கு நித்திய ஜீவனே. அப்ப தேவனை அறிகின்ற அறிவுன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஜெபத்தின் ஃபர்ஸ்ட் பாயிண்டே இப்படிதான் ஆரம்பிக்கிறார். நம்ம ஜெப குறிப்புகள் ஒவ்வொரு ஜெப குறிப்புகளா ஜெபம் பண்றோம். இங்க இயேசு கிறிஸ்துவோட ஜெப குறிப்பு என்ன? ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பிலிப்பியர்கள் நிருபத்துல 3ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காய் எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் எண்ணுகிறேன். எல்லாவற்றையும் நஷ்டமாய் நான் நினைக்கிறேன். எதற்காக? உம்மை அறிகிற அறிவின் மேன்மைக்காய் அப்படின்றாரு. 2 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்ம எதுக்கு வெற்றி சிறக்க பண்றாரு? நம்ம எதுக்கு நம்முடைய பாடுகளில், நம்முடைய வேதனைகளில், நம்முடைய வியாதியை, நம்முடைய கஷ்டங்களை எதுக்கு கர்த்தர் நீக்கி நம்மளை வெற்றி சிறக்க செய்யறாராம்? நம்மை கொண்டு மற்றவர்களுக்கு தேவனை அறிகிற அறிவை புகுட்டும்படியாக தான் இத கர்த்தர் செய்கிறாராம். இந்த சத்தியங்கள் எவ்வளவு அற்புதமானது. நாம் எதுக்கு ஜெயிக்கணும்? நம்ம எதுக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழணும்? எதுக்கு நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படணும்? எதற்காக நானு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா, நான் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாதான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தருடைய நாமம் நம் மூலமாய் மற்றவர்களுக்கு அறிவிக்கப்படுறதுக்கு, மற்றவர்களும் தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்வது நம்முடைய வெற்றியின் மூலமாக தான். இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, மரிச்சு அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பிட்டாரு. இந்த பேதுரு மறுதளித்துட்டாரு. இப்போ ஒரு குற்ற உணர்ச்சியோடு கூட இருக்கிறாரு. இவரை பார்த்து கேட்கிறாரு, பேதுருவே என்ன நீ அன்பு கூறுகிறாயான்னு கேட்கிறாரு. அதுக்கு பேதுரு என்ன சொல்றாரு? அன்பு கூறுகிறேன்னு சொல்றேன். வசனத்தை வாசிங்க. நேசிக்கிறேன்னு சொல்றாரு. அன்பு கூறுகிறாயான்னு கேட்கிறாரு பேதுருவை பார்த்து. ரிப்ளைல சொல்லணும், ஆமா ஆண்டவரே அன்பு கூறுறேன்னு சொல்லியிருக்கணும். இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா எல்லாமே லவ் தான் வருது. டு யூ லவ் மீன்னு கேட்கிறாரு. எஸ் ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி தான் ரெண்டுத்துக்கு லவ்னு போட்டாங்க.
ஆனா இதனுடைய ஒரிஜினல் லாங்குவேஜ் கிரேக்கத்திலையும் தமிழ்லயும் ரொம்ப தெளிவா எழுதியிருக்காங்க. கர்த்தர் பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, நீ என்ன அன்பு கூறியான்னு கேட்கிறாரு. பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே உண்மை நான் நேசிக்கிறேன் அப்படின்றாரு. சரி போய் நாடுகளை மெய்ப்பாயாக. யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்துல அப்படியே இருக்கு. திருப்பியும் கேட்கிறாரு, பேதுருவே நீ என்னை நீர் அன்பு கூறுகிறாயான்னு கேட்கிறாரு. மறுபடியும் பேதுரு என்ன சொல்றாரு, ஆண்டவரே உண்மை நான் நேசிக்கிறேன் அப்படின்றாரு. 3ஆம் முறை பேதுருவே நீ நேசிக்கிறியான்னு கேட்கிறாரு. அப்பதான் பேதுரு மனம் உடைஞ்சு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் அப்படின்றாரு. என்ன இதுல அன்பு கூறுறது நேசிக்கிறது எல்லாம் ஒண்ணுதானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அன்புன்ற இடத்துல அஹாப்பியோஸ் அப்படின்ற வார்த்தை பயன்படுது. நீ என்னை அன்பு கூறுகிறாயா அப்படின்ற இடத்துல அஹாப்பேயோஸ் அஹாப்பேன்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. பேதுரு ரிப்ளை பண்ற இடத்துல நேசிக்கிறேன்னு சொல்ற இடத்துல ஃபிளேயோ அப்படின்ற வார்த்தை பயன்படுது. கிரேக்கத்துல அன்பிற்கு பல வார்த்தைகள் இருக்கு. அஹாப்பே, ஈராஸ், ஃபிளேயோ, இப்படி நிறைய வார்த்தைகள். இப்ப அன்பு, நேசம், பாசம், இது மாதிரி தமிழ்ல நிறைய வார்த்தைகள் இருக்குல்ல, அதே போல நிறைய வார்த்தைகள் இருக்கு. அதுல ஆண்டவர் அவரை அஹாப்பியாஸ் கேட்கிறாரு, அன்பு கூறுகிறான்னு கேட்கிறாரு. பேதுரு ஒரு ரிப்ளை என்ன, நான் நேசிக்கிறேன்றாரு. அதாவது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த விதமான ஒரு ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, அதுவே கரெக்டான வார்த்தை தான். எதிர்பார்ப்பு இல்லாம கர்த்தரை அன்பு கூறுகிற, என்னை நீ அன்பு கூறுறியா அப்படின்னு கேட்கிறாரு. என்னை நீ நேசிக்கிறியா, என்னை அன்பு கூறுறியா. உன்னுடைய அன்புன்றது, உன்னுடைய நேசம்ன்றது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம தான் நடக்குதா? ஏன்னா கர்த்தர் நம்மளே அஹாப்பேயாஸ் தான் செய்யறாரு. நம்மள்ட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறாரு? நம்மளால என்ன கொடுக்க முடியும் அவருக்கு? நம்மள்ட்ட இருந்து ஏதாவது எதிர்பார்த்தா நம்மளை அன்பு கூர்ந்தாரா? நம்மள்ட்ட இருந்து ஏதாவது கிடைக்கும் நினைச்சுதான் அவர் தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தாரா? அவர் எதுக்கு நமக்காக அன்பு, எதுக்காக நம்முடைய ஜீவனை கொடுக்கிறாரு? நம்மை மீட்கும்படியாக. நம்ம மீது வைத்த அன்பின் மிகப்பெரிய அந்த வெளிப்பாடு தான் அவர் தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தது. இப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஆனா பேதுரு ரிப்ளை என்ன, நேசிக்கிறேன். நம்ம இடத்துல இருந்து ஏதாவது கிடைக்கும். நாம அப்படிதான், கடவுளை எதுக்கு நாம தேடுறோம்? இந்த கடவுளை தேடினா ஏதாவது எனக்கு நன்மை கிடைக்கும். கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி, நான் உண்மை அன்பு கூறுறேன், நீர் எனக்கு ஏதாவது செய்வீர், நீர் எனக்கு ஏதாவது செய்யறதுனால உண்மை நான் அன்பு கூறுகிறேன், இல்லைன்னா நான் கோச்சிப்பேன் அப்படின்ட்டு நேசம்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. ஆனா கர்த்தர் எதிர்பார்க்கிறது, நம்மளை ஏதோ எதிர்பார்த்து நாம அவரை தேடுகிறவர்களா இல்லை. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த சிருஷ்டிகரை நாம் ஆராதிக்க தான் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம அதையும் செய்யறது கிடையாது. இல்ல பேதுரு மாதிரி அக்செப்ட் பண்றது கூட கிடையாது. இல்ல ஆண்டவரே அன்புலாம் உண்மை கூறல, அந்த அளவுக்குலாம் எனக்கு இல்ல, உண்மை நேசிக்கிறேன்ட்டு வெளிப்படையா சொல்ற அளவுக்கு நமக்கு அந்த அளவுக்கு கூட நம்ம சில நேரத்தில் இல்லாம போயிடுறோம். ஆனா கர்த்தரை நாம் அன்பு கூறுகிறவர்களா இருக்கணும். அவரை அறிகிற அறிவில வளர்கிறவர்களா இருக்கணும். அது நம்முடைய வாழ்க்கையில பெரிய வெற்றிகளை தரும், பெரிய ஜெயத்தை தரும், பெரிய காரியங்களை நாம் செய்யும்படியாய் நமக்கு உதவும். அவருடைய சிருஷ்டிப்புகளே நமக்கு, அவருடைய சிருஷ்டிப்பின் ஆர்டரை நீங்க கவனிச்சீங்கனாலே கர்த்தர் நம்ம எவ்வளவு அன்பு கூர்ந்தாருன்றது தெரியும். எல்லாவற்றையும் சிருஷ்டித்து அதுக்கப்புறம் மனுஷனை படைக்கிறாரு. ஏன் மனுஷன் லாஸ்டா படைச்சதுனால அவன் தான் எல்லா சிருஷ்டிப்புகளிலும் ரொம்ப ஸ்மாலஸ்டா, ஒரு 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 அடிமட்டத்துல இருக்கிறவன் தான் மனுஷனா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. எல்லாவற்றிலும் சிறந்தவன் மனிதன். அவன் வரும்போது அவனுக்கு குறைவுன்னு ஒண்ணுமே இருக்கக்கூடாது. இதுதான் கர்த்தருடைய விருப்பம். அவன் மனுஷனாய் உருவாக்கும் பொழுது அவனுக்கு ஒன்றும் குறைவா இருக்கக்கூடாது, எல்லாம் நிறைவாய் இருக்கணும். எல்லாவற்றையும் நிறைவாய் வைத்து விட்டு போதுமானதற்கும் அதிகமானதாய் வைத்து விட்டு தான் அவனை சிருஷ்டிக்கிறாரு. சிருஷ்டிப்பின் ஆறே நமக்கு கற்றுத்தருது, தேவன் யாருன்றதை கற்றுத்தருது. அப்ப இந்த பூமியில நாம அநேக நேரங்கள்ல கர்த்தனுடைய வாழ்க்கையில் இதை செய்வாரா அதை செய்வாரான்ட்டு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே ஏன் எனக்கு தடைப்படுது, ஏன் இவ்வளவு நாள் நான் பொறுத்து இருக்க வேண்டியது இருக்கு, ஏன் நான் காத்திருக்க வேண்டியது இருக்கு, ஏன் நான் ரொம்ப நாள் இப்படி போய்கிட்டே இருக்கேன், எப்பதான் என் வாழ்க்கையில நல்லது நடக்கும்ட்டு சில நேரத்துல நமக்கு பெரிய ஒரு சோர்ந்து போகிறவர்களா நாம இருக்கிறோம். ஆனா நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், சிருஷ்டிப்புல இருந்தே நீங்க கற்றுக்கொள்ளுங்க. எல்லாவற்றையும் சிருஷ்டித்துட்டு அதுக்கப்புறம் தான் மனுஷனை சிருஷ்டிக்கிறாரு. மனுஷனை படைச்சிட்டு, ஐயோ உனக்கு படைச்சிட்டேன்பா, உனக்கு சாப்பாடு வேணும்ல, இந்த இரு வரேன் அப்படின்ட்டு ஒரு 4 கொய்யா செடி எடுத்து வைக்கல, 4 மாமரத்தை பிடிக்கிட்டு மறந்தே போச்சுப்பா இருப்பா சாப்பிடு, நீ பசிக்குதா உனக்கு அப்படின்ட்டு அப்படி கேட்கல. எல்லாவற்றையும் படைச்சிட்டு எல்லாவற்றையும் நேர்த்தியா செஞ்சு முடிச்சுட்டு கடைசியா மனுஷனை சிருஷ்டிக்கிறாரு. அந்த தேவனை தான் நாம ஆராதிக்கிறோம். அவர்
உங்களை ரட்சிக்கிறதுக்கு முன்பாகவே உங்களை ரட்சிக்கணும்னு திட்டம் பண்ணிட்டாரு. உங்களை முற்றுமுடிய நடத்த வல்லவராய் இருக்கிறாரு. தம்முடைய நாம மகிமையை வெளிப்படுத்துகிற அதற்காக தான் உங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறாரு. உங்களுடைய இந்த பூமிக்குரிய தேவைகளை அவர் சந்திப்பாரா, சந்திக்க மாட்டாரா? பெரிய அதிசயங்களை செய்வார். நீங்க நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்வார். ஏன்னா அவர் யெகோவா ஈரே, ஆபிரகாம் பேர் வைக்கிறாரு. கர்த்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும் அப்படின்ட்டு தமிழ்ல மொழிபெயர்த்துட்டாங்க. நமக்கு தேவை ஏற்படும்ன்றதுக்கு முன்பாகவே அது தேவையை சந்திக்கிற தேவன் நம்முடைய தேவன். இப்படிப்பட்ட தேவனை தான் ஆராதிக்கிறோம். இப்படிப்பட்ட தேவன் தான் நம்ம வருகிறோம் அப்படின்ற இப்படிப்பட்ட தேவனை பற்றி தான் நம்ம தெரிஞ்சு கொள்ள போறோம்ன்றத உங்க மனதுல தெளிவா நீங்க வச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். இவர்தான் நம்முடைய ஆண்டவர், இவர்தான் நம்முடைய தகப்பன், இவர்தான் நம்முடைய இரட்சகர், இவர்தான் நம்முடைய மீட்பர், இவர்தான் நம்மளுடைய எல்லாமுமாய் இருக்கிறார். இவ்வளவு விஷயங்களை சொல்லிட்டு இவ்வளவு விஷயங்களை செஞ்சுட்டு தான் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் எல்லா காலங்களிலும் இந்த வசனம் சொல்லல பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் வெளிப்படுத்தினாராம். பார்ட் பை பார்ட்டா, கொஞ்சம் கொஞ்சமா எல்லாவற்றையும் என்ன பண்றாரு, வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. முதலாம் மனிதன் படைக்கப்படும் போதே அவன் எவ்வளவு அவனோட தேவைகள் சந்திக்கப்படுது அப்படின்றதுலயே தேவன் எவ்வளவு நல்லவர் நமக்கு தெரியுது. எவ்வளவு தேவைகளை சந்திக்கிறவர், எவ்வளவு போதுமானவருக்கும் அதிகமானவர் புரியுது. நமக்கு தேவைன்னு ஒண்ணு ஏற்படுறதுக்கு முன்பாகவே அவர் தேவைகளை சந்திக்க வல்லவர்ன்றது அதுவே நமக்கு காமிச்சு கொடுக்குது. மனுஷன் பாவத்தை செய்த போது அந்த பாவத்திலிருந்து அவனுக்கு ஆன மீட்பின் வழி அவர் காண்பிக்கிறார்ல. எப்படி காமிச்சிருக்கலாம்? அவரால் முடியும் என்னென்னலாம் முடியும் அப்படின்னா, பாவம் செஞ்சுட்டான் மனுஷன், சரி போ மன்னிச்சு விடுறேன், ஒரே வார்த்தையில மன்னிச்சிருக்க முடியுமா, முடியாதா? முடியும். அது அவர் அப்படி செஞ்சுட்டாருன்னா யாராவது போயிட்டு கடவுள்கிட்ட போயிட்டு தேவன்கிட்ட போயிட்டு நீர் ஏன் அப்படி செஞ்சீர் ஆண்டவரே அப்படின்னு யாராவது கேள்வி கேட்க முடியுமா? எந்த தூதரும் கேள்வி கேட்க முடியுமா? யாரு கேள்வி கேட்க முடியும்? ஒருத்தரும் கேள்வி கேட்க முடியாது. யாருமே அப்படி கேள்வி கேட்க முடியாது. ஆனா ஒருத்தன் கேள்வி கேட்பாங்க. யாரு? மனுஷன் கேள்வி கேட்பான். மனுஷனை மன்னிச்சுட்டா யார் திரும்ப கேள்வி கேட்பா? மனுஷன் தான் கேள்வி கேட்பான். எப்ப திரும்ப கேள்வி கேட்பான்? மறுபடியும் இப்ப மனுஷன் வச்சுக்கோங்க, அப்படியே பெருகிடுறாங்க. இப்ப அப்படியே அந்த லைனேஜ்லயே ஆபிரகாம் வராருன்னு வச்சுங்க. ஆபிரகாமை பார்த்து உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப, உனக்குன்னு ஒரு பிள்ளை தருவேன், எப்படி ஆண்டவரை நம்புறதுன்னு கேள்வி கேட்டுருப்பாரா? மாட்டாரா? ஏன்னா இதை புசிக்கும் நாளிலே நீர் சாவாய் நீங்க சொன்னீர். ஆனா என்ன பண்ணல, மன்னிச்சு விட்டீங்க. அதே போல இப்ப எனக்கு ஒரு பிள்ளையை தருவேன்னு சொல்லிட்டீங்க, எப்படி நான் நம்புறது? நீங்க தான் மாத்தி மாத்தி பேசுற ஆளாச்சேன்ட்டு மனுஷன் கேள்வி கேட்டிருப்பான். வேற யாரும் கேள்வி கேட்டிருக்க முடியாது. அதனாலதான் தன்னுடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறதற்கு தன்னுடைய ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதுக்காக தன்னுடைய ஜீவனே நான் கொடுக்க முடியும், அந்த அளவுக்கு நான் செய்வேன் அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக தான் ஒரு மீட்பின் திட்டத்தை ஏற்படுத்தினார். அந்த மீட்பின் திட்டம் எப்படிப்பட்டதா இருந்தது? தேவன் ஏன்னா மீட்பின் திட்டம் பொழுது மனுஷன் தவறு செஞ்சுட்டான், உடனே அவனை தண்டனை கொடுத்து அவனை இல்லாம பண்ணிருக்கலாம். அப்பயும் யாரும் கேட்டிருக்க முடியாது. யாரும் ஏன் மனுஷனை நீர் தான் படைச்சிரு, ஏன் அழிச்சிருன்னு யாருமே கேட்க முடியாது. மன்னிச்சாலும் கேட்டிருக்க முடியாது, தண்டிச்சிருந்தாலும் யாரும் கேட்டிருக்க முடியாது. ஆனா அவரு தண்டனைன்றது இருக்கணும். ஏன்னா சொல்லிட்டாரு, அந்த சொல்லப்பட்ட காரியங்கள் நடந்தையா தீரணும். ஆனா மன்னிப்பையும் தரணும் அப்படின்ட்டு மன்னிப்பை அவனுக்கு கொடுத்துட்டு தண்டனையை தனக்காக எடுத்துட்டார். இப்ப தன்னுடைய ஜீவனை சிலுவையில அறையும் அளவு அவர் தன்னை வெளிப்படுத்தினது. அவர் எவ்வளவு பரிசுத்தரா இருக்கிறாரு, எவ்வளவு நீதி உள்ளவரா இருக்கிறாரு, எவ்வளவு அன்பு நிறைந்தவரா இருக்கிறார்ன்றத கல்வாரி சிலுவை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்குது. அவர் தன்னுடைய ஒரு வார்த்தை சொன்னா அதை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார், வல்லவரா இருக்கிறார், நிச்சயம் உள்ளவரா இருக்கிறார், அதில் உறுதியா இருக்கிறார்ன்றத இதை விட ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நம்மளால பார்க்க முடியாது. தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறதுக்காக தன்னுடைய வார்த்தையை மாம்சமாக்கி அந்த மாம்சமாகிய தன்னுடைய வார்த்தையை சிலுவையில கொன்று நமக்கு பதிலாக தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த சிருஷ்டிப்புகளாகிய இந்த மனிதர்களுக்கு பதிலாக தன் மீது ஆக்கினையை சுமந்து நம்மை மீட்ட தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். அப்ப அவருடைய வாக்கு தத்தங்களை நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா கையாளணும், எவ்வளவு நம்ம நம்பணும், அவரை எவ்வளவு உறுதியா நம்ம நம்பணும், இல்ல எந்த அளவுக்கு நம்ம நம்பணும். இந்த ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் செய்ய வல்லவரா இருக்கிறார்ன்றத ஒரு நாள் நம்ம மறந்து போயிடவே கூடாது. அவருடைய ரட்சிப்பின் திட்டம் நமக்கு ஒரு பெரிய விதங்கள்ல நமக்கு வெளிப்படுது. மனுஷகுமாரனாய் தம்மை வெளிப்படுத்தினது ஏதோ தன்னை ஒரு பெரிய ஆளா காமிச்சிக்கிறதுக்காக இல்ல. இப்ப
நிறைய ரிலீஜியன்ஸ் நாங்க படிக்கும்போது ரிலீஜியன்ஸ் பத்தி ஒரு 6 மாசம் படிப்போம். நிறைய இதுல ஒவ்வொரு ரிலீஜியனும் 6 மாசத்துல ஒவ்வொரு ரிலீஜியனும் வரும். ஒரு செமஸ்டர் இருக்கும். அதுல நிறைய ரிலீஜியன்ல இன்கார்னேஷன்னா என்ன? கடவுள் மாம்சத்துல ஏதோ ஒரு வடிவுல ஒரு மீனாகவோ இல்ல ஒரு ஏதோ ஒரு சம்திங் ஒரு விலங்காகவோ ஒரு மனிதனாகவோ வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கிறார் ஒவ்வொரு நேரங்களிலும். அப்படி வெளிப்படுற மாதிரி இங்க கடவுள் வெளிப்படல. இதெல்லாம் புராணங்கள்ல சொல்லப்பட்ட காரியங்கள். ஒரு பெரிய கற்பனையாய் மனிதர்களுக்கு கடவுளை பற்றிதான ஒரு புரிந்து கொள்ளுதல் வேணும்ட்டு கதைகளாய் சொல்லப்பட்ட காரியங்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் இது கிடையாது. இது ரொம்ப உறுதியாய் ரொம்ப நிச்சயமாய் நமக்கு காண்பிக்குது. எதுக்கு? தன்னை ஒரு பெரிய ஆளா காமிச்சுக்கணும்னுக்காக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டாரு. தன்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு காமிக்கிறதுக்காகவா இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டாரு. அவர் வெளிப்பட்டதுக்கான நோக்கமே நமக்காய் மரிப்பதற்காக. இது யாராலும் யோசிக்கவும் முடியாது. இது ஒரு கற்பனை செய்து எழுத வேண்டிய கதை கிடையாது. நிறைய நேரத்துல இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது எல்லாமே ஒரு கற்பனை கதைன்ட்டு. எங்கந்தான் அவங்க புடிச்சிட்டு வந்தாங்கன்னு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் எவிடன்ஸ் இருக்கு. ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் இருக்கு. பொதுவா ஒரு 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 விஷயத்த ஒரு கட்டுக்கதையை சொல்லணும் அப்படின்னா யார் சொன்னா நம்புவாங்க? ஒரு கட்டுக்கதையை பரப்பணும் அப்படின்னா அவரே சொல்லிட்டாருப்பா அப்படின்னா ஒரு பெரிய ஆளை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? எடுத்துக்காட்டா காமிப்போம். ஒரு 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 கட்டுக்கதையை நான் சொல்லணும். ஒரு கற்பனையை நான் வந்து மக்கள் மத்தியில விதைக்கணும். இன்னைக்கு இருக்குல்ல, இந்த இந்த ஃபேன் வாங்குனீங்கன்னா இது வந்து 1500 ரூபாய்க்கு ஏசின்னு சொல்லிட்டு ஒருத்தன் என்ன பண்றான்? விக்கிறான். அதுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சர்னு ஒருத்தனை போட்டு வச்சு அவன் சொல்றான் இது சில்லுன்னு காத்து வருது, அப்படி வருது, இப்படி வருதுன்னு. வாங்கி வச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் ஒரு காயில், ஹீட்டிங் காயில் தான் அதுக்குள்ள இருக்கு. இது சூடாவும் காத்து வரும், சில்லுன்னு காத்து வரும், இது ஏசியா வரும். வெறும் 1500 ரூபாயில ரொம்ப சீப்பா முடியுதுன்ட்டு அவ்வளவு கதை விடுறாங்க. எதை பார்த்தா இதுக்கு ஒரு நடிகரை கொண்டு வந்து நடிக்க வச்சிடறான். யாராவது ஒருத்தர் ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு முகத்துல ஒரு பெரிய ஆளை கொண்டு வந்து சொல்ல வச்சிடறான். சென்னைக்கு மிக அருகில்ன்ட்டு வியாபாரம் பண்றான் நிலத்தை. அப்ப ஒரு விஷயத்த மக்கள் மத்தியில புகுத்துறதுக்கு ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச முகமா, ரொம்ப பிரபலமான ஒரு முகமா, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆலோசனை ஒரு கதைகளை என்ன பண்ண முடியும்? கட்டுக்கதைகளை சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தாருன்றத யார் அறிவிச்சா முத? அந்த நாட்கள்ல யாருடைய பேச்சு கேட்கவே படாதோ, பெண்களுடைய பேச்சு கேட்கவே படாது. இன்னைக்கு அப்படித்தான், நிறைய நேரத்துல அப்படித்தான் இருக்கு. ஆனா அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கிறேன். ஒரு ஆண்களால் நிறையப்பட்ட ஒரு சொசைட்டி, அது டாமினேட் பண்ணப்பட்ட சொசைட்டி. அந்த சொசைட்டில ஒரு பெண் போய் சொன்னா அந்த பெண்ணோட வார்த்தை எங்கேயாவது எடுபடுமா? உண்மையா அந்த பொண்ணு சொன்னா கூட எடுபடாது. ஆனா வேதம் ரொம்ப தெளிவா ஒரு பெண் தான் ஃபர்ஸ்ட் அறிவிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தாருன்னு உலகத்துக்கு அறிவிக்கிறது ஒரு பெண்ணு. ஒரு கதையை எழுதுறவன் அப்படி எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. ஏரோது ராஜா சொன்னார். ஏரோது ராஜா காலைல எந்திரிச்சு வாக்கிங் போனார். வாக்கிங் போகும்போது கல்லறை திறந்து இருந்துச்சு. இல்ல வந்து இல்லனா பிலாத்து வந்து ரொம்ப சப்போர்ட் தானே பண்ணார் கடைசியில் இயேசு கிறிஸ்துக்கு. ஒரு கதையை எழுதுறவங்க என்ன சொல்லிருக்கலாம்? பிலாத்து காலைல எந்திரிச்சு வாக்கிங் போகும்போது இந்த இயேசுவோட எப்படி தானியேலுடைய சிங்க கபில நீ ஆராதிக்கின்ற தேவன் உன்னை விடுவிக்க தப்பு வைக்க வல்லவரா இருந்தாரான்ட்டு அந்த ராஜா வந்து பார்த்தது போல பிலாத்து வந்தாரு. பார்த்தா கல்லறை திறந்துச்சு. அங்க இருந்து ஒரு தேவ தூதர்கள் என்ன சொன்னாங்க? இது மாதிரி இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுதிட்டாருன்னு சொன்னாங்கன்ட்டு பிலாத்து எழுதியிருந்தா நமக்கு சந்தேகம் வந்திருக்கலாம். ஒரு கட்டுக்கதை எழுதுனா அப்படிதான் எழுதியிருப்பாங்க. ஆனா ஒரு பெண் சொன்னான்ட்டு எழுதியிருக்க மாட்டாங்க. அன்னைக்கு காலகட்டத்துல ஒரு கட்டுக்கதை நம்பி தங்களுடைய ஜீவனை தலைகளா சிலுவையில் அறிகிறதுக்கும் தோல் உரிக்கப்பட்டு மறிக்கிறதுக்கும் வெரோனிக்கான்ற ஒரு பெண் வரைக்கும் குத்தி கொலை பண்ற அளவுக்கும் இப்படி தங்களுடைய ஜீவனை ஒரு கட்டுக்கதையை நம்பி யாரும் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க? ஒப்பு கொடுத்திருக்க மாட்டாங்க. 500க்கு அதிகமானவர்களுக்கு அவர் தரிசனமானார் உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் அவர்கள் பார்த்து கொண்டிருக்க உயிரே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்ப இது கட்டுக்கதை கிடையாது. அவர் வாழ்ந்ததுக்கான ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸ் இன்னைக்கும் இருக்கு, நம்ம மத்தியில இருக்கு. அதான் சொல்றேன், வேதம் ஒரு ஊர்ல ஒரு ராஜான்னு சொல்லாது. எந்த ஊருன்னு சொல்லும், எந்த ராஜான்னு சொல்லும், எந்த காலகட்டம்னு சொல்லும், எல்லாவற்றையும் தெளிவாய் நமக்கு சொல்லிதான் ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸோடு கூட நமக்கு காமிக்கும். வாக்கு தத்துவங்கள் உட்பட, நம்பிக்கை உட்பட. நேற்று கூட நம்ம பார்த்தோம் இல்ல, பிலிப்பியர் வேத பாடத்துல நம்ம பார்த்தோம். எப்படி கர்த்தர் நமக்கு நன்மையை தராரு, நமக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்ற செய்யறாரு, நமக்கு தீமைகளை எல்லாம் நன்மையா மாற்றுவார்ன்றது சும்மா கதை கிடையாது. எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸோட வருது. இந்த நாள்ல இந்த தேதியில மாத்தினாரு. அந்த நாள் அந்த தேதி அவங்க அழிக்கிறதுக்கு வைக்கப்பட்ட நாள். அதுல கர்த்தர் எல்லாவற்றையும் காரியங்கள் எல்லாவற்றையும் மாத்திட்டாருன்ட்டு வசனம் சொல்லுது. அப்ப எல்லாவற்றுக்கும் நமக்கு ஆதாரபூர்வமான தகவல்கள் நமக்கு இருக்கு.
அந்த ஆண்டவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அந்த ஆண்டவரை தான் நமக்கு தொழுது கொள்கிறோம். அவர் நமக்கு ஒரு தெய்வீக பரிமாற்றத்தை கொடுத்திருக்கிறாரு. இதை நம்ம இந்த 1ஆம் வசனத்தையும், இந்த 1ஆம் வசனத்தின் பிற்பகுதி, அது 2ஆம் வசனத்தின் முற்பகுதியையும் நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, ஆதி காலம் முதல், சிருஷ்டிக்கப்பட்ட ஆதி காலம் முதல் தன் சிருஷ்டிப்பின் வழியாகவும், தூதர்கள் வழியாகவும், மனிதர்கள், அநேக மனிதர்கள் வழியாகவும், அந்தந்த சூழல்களில் சிறிது சிறிதாய் வெவ்வேறு விதங்களில் பல்வேறு வழிகளில் தனது சித்தத்தை, தனது ஆற்றலை, தனது வலிமையை, தனது வழிநடத்துதலை, தனது அன்பை வெளிப்படுத்திய தேவன் இவைகள் எல்லாவற்றுக்கும் மணிமகுடமாய் கடைசி நாட்களில், அதாவது இந்த சபையின் நாட்களில், புதிய உடன்படிக்கை நாட்களில் தன்னுடைய வெளிப்படும், அதே சமயம் மனிதர்களாகிய நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, தாங்கக்கூடிய, ஒப்புக்கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய, சர்வத்தையும் சிருஷ்டித்த அவருடைய வார்த்தையை நம்மிடத்தில் அனுப்பி தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த வசனத்தை இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். பூர்வ காலத்தில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார்னு சொன்னதை இப்ப நான் சொன்ன இந்த வாக்கியத்தின் அடிப்படையில நம்ம புரிஞ்சுக்க முடியும். பழைய ஏற்பாட்டுல பார்ஷியல் ரெவலேஷன், புதிய ஏற்பாட்டுல ஃபுல்லர் ரெவலேஷன். பழைய ஏற்பாட்டுல பங்கு பங்காகவும் கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்தினாரு, சிறிது சிறிதாய் வெளிப்படுத்தினாரு, கொஞ்சம் கொஞ்சமா. ஒவ்வொரு யோனா ஒரு விதத்தை ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொள்றாரு, ஆகார் ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொள்றாங்க, கிதியோன் ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொள்றாரு. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதங்களில ஒவ்வொரு மனிதர்கள் மூலமாய் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருந்த தேவன் கடைசி காலத்துல சபை நாட்கள்ல, புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல குமாரன் மூலமாய் முழுவதுமாய் தன்னை வெளிப்படுத்தினார். இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவாகிய தேவனை நாம முழுவதுமாய் புரிந்து கொள்ள முடியும். அவர் யார், எப்படிப்பட்டவர், அவரால் என்ன செய்ய முடியும், என்னுடைய வாழ்க்கையில் அவர் எப்படி போதுமானவரா இருக்கிறாரு, இது என்ன எதற்காக உண்டாக்கி இருக்கிறாரு, எனக்கான விலைக்கிரயம் என்னத்தை கொடுத்தாருன்றத இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த ஆண்டவரை குறித்தது எல்லா காரியங்களும் நம்ம முழுமையாய் புரிந்து கொள்ள முடியும். முழுமையா நம்மளை தெரிஞ்சு கொள்ள முடியும். முழுமையான ஒரு வெளிப்பாடை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். எதற்கு? தன்னுடைய வார்த்தையின் மூலமாய் அவர் வெளிப்படணும். தன்னுடைய ஆட்ரிபியூட்ஸ், தன்னுடைய குணாதிசயங்கள், அநேக குணாதிசயங்கள் இருக்கு தேவன். ஆனா எதற்கு தன்னுடைய வார்த்தைக்கு மாம்சத்தை கொடுக்கணும்? வார்த்தை மாம்சமானார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல வருது இல்ல. எதற்கு தேவன் தன்னுடைய வார்த்தைக்கு அதை கொடுக்கணும்? தன்னுடைய மற்ற குணாதிசயங்களுக்கு, தன்னிடத்திலிருந்து வெளிப்படுகிற மற்ற எல்லா காரியங்களுக்கு பதிலாக தன்னுடைய வார்த்தைக்கு எதற்கு கொடுக்கணும் அப்படின்னா, ஏன்னா அதுதான் மீடியன்ட். அது மீடியன்ட் மாத்திரம் இல்ல, அதுல அவருடைய மகிமை இருக்கு. தேவனுடைய மகிமை இருக்கணும். தேவனுடைய ஆற்றல், அவருடைய சித்தம், அவருடைய மகிமை, அவருடைய செயல்பாடு, அவருடைய எல்லா தன்மைகளையும் ஒரே ஒரு காரியத்துல அடங்க முடியும் அப்படின்னா அது அவருடைய வார்த்தை. புரியுதா? நாம எப்படிப்பட்டவங்க, நல்லவங்களா கெட்டவங்களா, நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்ற எல்லாவற்றையும் நம்முடைய பேரு வெளிப்படுத்திடுது. நம்மளுடைய பேரை சொன்னா, தீஷித் வசீகரன் சொன்னா அவரை பற்றி எல்லா காரியங்களும் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்குது. அவர் எவ்வளவு சிறப்பானவர், அவர் எவ்வளவு வசீகரமானவர் அப்படின்றது நமக்கு புரியுது. அப்ப அந்த வார்த்தை அவரை பற்றி தானே முழு தன்மையை நமக்கு வெளிப்படுத்துது இல்ல. அப்ப தேவனுடைய எல்லா தன்மைகளையும், எல்லா காரியங்களும் அவருடைய வார்த்தை வெளிப்படுத்துது. புரியுதா? அவருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுத்தும். அதே நேரத்துல அவருடைய எல்லா தன்மைகளையும் உள்ளடக்கி ஒரு 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 காரியத்துல வெளிப்படணும். அதே நேரத்துல அது மனிதர்களால் தாங்கக்கூடியதா இருக்கணும்ல, மனிதர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கணும். அதனாலதான் வார்த்தைக்கு அந்த வல்லமையை கர்த்தர் கொடுத்தாரு, வார்த்தையை மாம்சமாக்கினார். அதுதான் நமக்கு மீடியன்ட், நமக்கான மீடியம் அதுதான். இந்த மீடியம் கர்த்தருடைய தரிசனங்களை, கர்த்தருடைய எண்ணங்களை நாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய சரீரத்துல அதை உட்கொண்டு நம்முடைய ஆவியில அதை பொருத்தி பார்க்கறதுக்கு அந்த வார்த்தை தான் நமக்கு மீடியண்டா இருக்கு. அதனால நம்மளால புரிந்து கொள்ள முடிந்தது அந்த வார்த்தை தான். அதனாலதான் அந்த வார்த்தையை மாம்சமாக்குனாரு. அந்த வார்த்தையின் வல்லமையால மாத்திரம்தான் சர்வமும் தாங்கப்பட்டிருக்குது. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கவில்லை. சர்வமும் அவருக்கென்றும், அவருக்குள்ளும், அவருக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வார்த்தையின் வல்லமை எல்லாம் தாங்குது.
வார்த்தைன்னா என்ன? அது ஒரு வேவ்ஸ், வைப்ரேஷன்ஸ் தானே டெக்னிக்கல் டேர்ம்ல. இப்ப நான் பேசுறேன், அது உங்க செவிகள்ல எப்படி கடத்தப்படுறது அப்படின்னா, அறிவியல் பூர்வமா என்ன சொல்றது, ஒரு ஒரு டெக்னிக்கல் டேர்ம்னு சொல்றாங்க, ஒரு வேவ்ஸ், ஒரு வைப்ரேஷன்ஸ். இன்னைக்கு இந்த சர்வமும் எப்படி சஸ்டெயின் ஆகுது அப்படின்னு அறிவியலாளர்கள் ஒரு 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 தியரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்ட்ரிங் தியரின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. ஸ்ட்ரிங் தியரியை போய் படிச்சு பாருங்க. ஒரு வைப்ரேஷன்ஸ் தான் இந்த உலகத்தை எப்படி சஸ்டெயின் பண்ண வைக்குதுன்னு சொல்லிட்டு அறிவியலாளர்கள் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்ட்ரிங் தியரி அப்படின்ட்டு. ஒரு ஒரு அதிர்வு, ஒரு வைப்ரேஷன்ஸ். அப்ப வார்த்தை சர்வத்தையும் தாங்குதுன்னு சொன்னா அது கேலி பொருளா மாறுது. அது பகுத்தறிவு இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு அறிவியலாளர்கள் என்ன சொல்றாங்க? ஸ்ட்ரிங் தியரி இதுதான் இன்னைக்கு லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப வார்த்தை சகலத்தையும் தாங்குறது. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி நமக்கு வெளிப்பட்டார். அப்ப தேவனுடைய கட்டளைகளை நமக்கு கொடுத்ததும் அந்த வார்த்தைகள் தான். இன்னும் சொல்ல போனா மனுஷனை தேவனிடத்துல சேரக்கூடாதபடி தடுத்ததும் அந்த வார்த்தை தானே. சுடரொளி பட்டயம்ன்றது வார்த்தை தானே. வார்த்தையை தானே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் சொல்லிட்டு வேதத்தை குறித்து தானே சொல்லுது. ஏதேன் தோட்டத்துல மனுஷனை தேவனை அணுகக்கூடாதபடிக்கு வாசல்ல வைக்கப்பட்டது என்னது? சுடர் ஒளி பட்டயம் தானே வைக்கப்பட்டிருக்கு. அப்ப என்ன ஒரு பெரிய கத்தியை செஞ்சு உன்னை பாரு, இந்த ஊர் சைட்லாம் வச்சிருப்பாங்க, பெரிய கத்தியை வச்சுட்டு ஏதாவது சண்டை போனா ஒரு வழி பண்ணிடுறேன் பாருன்ட்டு தீட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஒண்ணும் செய்ய முடியாது, அது வேற விஷயம். அது மாதிரி ஏதோ ஆண்டவர் பெரிய கத்தியை எடுத்து தீட்டிக்கிட்டு உள்ள உன்னைய பிச்சு விடுவேன் பிச்சுன்னு சொல்லிட்டு வழியில வாசல்ல கத்தியை சொறி வச்சுட்டு வந்துட்டாரா? சுடரொளி பட்டயம்ன்றது அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தை. புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயின்னு சொன்ன அந்த வார்த்தை தான் தடுத்துச்சு. இப்ப எந்த தடுத்துச்சோ அந்த வார்த்தைக்கு மாம்சத்தை கொடுத்து வழியை உண்டு பண்ணினார். அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே வழியும், நானே சத்தியமும், நானே உனக்கு ஜீவனுமா இருக்கிறேன். நீ நித்திய ஜீவன் அடையணும், அது என்னாலதான் முடியும், என்னை ஏற்றுக்கொண்டாதான் முடியும். ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் உனக்கு சத்தியம், ட்ரூத் நான் தான், இதான் ட்ரூத். ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் வழின்றாரு. அப்ப இதனாலதான் வார்த்தை வெளிப்பட்டுச்சு. இப்படிப்பட்ட விதங்கள்ல தான் வார்த்தை ஆகிய தேவன் வெளிப்பட்டாரு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதங்கள்லயும் அவர் வெளிப்பட்டார் அப்படின்றதான் இந்த ஆசிரியர் இங்க தெளிவுபடுத்துறார். தேவன் தான் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகள் மூலமாய் அவர் வெளிப்படுறாரு. யோபின் புஸ்தகம் 20 வாசிக்க வேணாம், ஜஸ்ட் அந்த வசனத்தை மட்டும் குறிச்சு கொள்ளுங்க. யோபின் புஸ்தகம் 26 அதிகாரம் 14 வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம் 19 சங்கீதம் 1 வசனம், ரோமர் 1 19 20. இப்படி தேவன் தன்னுடைய வார்த்தைகள் மூலமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் தன்னுடைய சிருஷ்டிப்புகள் மூலமாய் வெளிப்படுறாரு. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அவர் தீர்க்கதரிசிகள் மூலமாய் வெளிப்படுறாரு. தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசிகள் மூலமாய் அவரு வெளிப்படுறாரு. மூன்றாவது, அவருடைய வார்த்தையாகிய அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய அந்த குமாரனாகிய தேவன் மூலமாய் தன்னை வெளிப்படுத்துகிறாரு. கடைசியா இன்றைய காலகட்டத்துல, இந்த சபையின் காலகட்டத்துல ஆவியானவர் மூலமாய், இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்குள்ளாக வாசம் செய்து, நம்மோடு கூட இடைப்பட்டு, நமக்குள்ளாக தேவன் வாசம் செய்து அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். அதுதான் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் அப்படின்ட்டு இந்த வசனம் நமக்கு போதிக்குது. அப்ப பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் இது ஒவ்வொரு வாரமும் தள்ளி போயிட்டே இருக்கு. அதனால இந்த 2 வார்த்தைகளை மட்டும் இன்னைக்கு பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமாய் தன்னுடைய வெளிப்பாடை கர்த்தர் கொடுத்துட்டே இருக்கிறார். தன்னை பற்றி இதன வெளிப்பாடுகளை கொஞ்சம் கொஞ்சமா சிறிது சிறிதா என்ன பண்றாரு? வெளிப்படுத்துறாரு. கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்துறாரு. ஆனா கடைசி நாட்கள்ல, அதாவது இந்த நாட்கள் புதிய ஏற்பாடு நாட்கள்ல நம்முடைய குமாரன் மூலமாய் முழுவதுமாய் ஒரு பெரிய வெளிப்பாட்டை கர்த்தர் கொடுக்கிறாரு. அதான் பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல பார்ஷியல் ரெவலேஷன், புதிய ஏற்பாட்டுல ஃபுல்லர் ரெவலேஷன். அங்க கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்துறாரு. எப்படி அப்படின்னா, இந்த உலகளாவிய ரட்சிப்பை குறித்து, சர்வமும் உனக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும். கலாத்தியர்ல சொல்றாருல, சந்ததிகள்னு சொல்லாம சந்ததின்னு சொன்னதுனால ஆபிரகாமின் சந்ததியாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வமும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்ற அந்த ஒரு வெளிப்பாடை ஆபிரகாம் பெற்றுக்கொள்றாரு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12 அதிகாரம் 3 வசனத்தையும் குறிச்சு வச்சுக்கோங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22 அதிகாரம் 18 வசனமும், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26 அதிகாரம் 5 வசனமும் உலகம் சர்வ சிருஷ்டிகளும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்ற வெளிப்பாடு ஆபிரகாமுக்கு கிடைச்சிச்சு.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பாரு, அவர் சிலுவையில அறையப்படுவாரு அப்படின்ற ஒரு பெரிய வெளிப்பாடை ஏசாயா பெற்றுக்கொள்றாரு. ஏசாயாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல எப்படி இயேசுவானவர் பிறப்பார் அப்படின்ற ஒரு பெரிய தரிசனம் நமக்கு அவருக்கு கொடுக்கப்படுது. அதே நேரத்துல எப்படி கல்வாரி சிலுவையில அவர் மரிப்பாரு, எதற்காக அவர் மரிச்சாரு, எப்படி அவர் மரிப்பாரு, அவர் மரிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் உண்டாகும்ன்றத ஏசாயா 53ஆம் அதிகாரத்தின் மூலமா ஏசாயாவுக்கு அந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினாரு. அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்கிறவரா இருக்கிறார்ன்றத மோசேக்கு வெளிப்படுத்தினாரு. உபாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிங்கன்னா, இந்த இயேசு கிறிஸ்து இந்த வரப்போகிற மேசியா எப்படிப்பட்டவரா இருப்பாரு, என்னென்ன காரியங்களை செய்கிறவரா இருப்பாருன்றத உபாகமம் 18:18 மூலமாய் மோசேக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினாரு. இயேசு கிறிஸ்து எங்கு பிறப்பார் அப்படின்றத மீகா தீர்க்கதரிசி வெளிப்படுத்தினாரு. மீகாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, பெத்லகேம்ல தான் இயேசு மேசியா பிறப்பார்ன்ற வெளிப்பாடு அங்க அவங்களுக்கு கிடைச்சிச்சு. இயேசு கிறிஸ்துவிற்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்த யோவான் ஸ்நானனை பற்றி ஏசியா தீர்க்கதரிசி ஒரு பெரிய வெளிப்பாடு பெற்றுக் கொள்றாரு. ஏசியாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, யோவான் ஸ்நானனை குறித்ததான வெளிப்பாட ஏசியா தீர்க்கதரிசி பெற்றுக் கொள்றாரு. அதே போல இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்புவார்ன்றத யோனாவின் மூலமாய் ஒரு அடையாளமாய் வைத்து காண்பிக்கிறாரு. இதை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யோனா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்ட அடையாளம் என்று வேற ஒரு அடையாளம் உங்களுக்கு கிடையாது அப்படின்றாரு. ஏன்னா யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறவர்கள், அவர்களுக்கு எதனாலும் ஒரு அடையாளம் வேணும். யோனா தீர்க்கதரிசியின் மூலமா பெரிய அடையாளத்தை தேவன் காண்பித்து இயேசு கிறிஸ்துவை 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப பண்ணுவார் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய அடையாளத்தை காண்பிச்சிருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, இந்த இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை பற்றி ஏனோக்கு வெளிப்பாடை பெற்றுக் கொண்டார். யூதாவின் புஸ்தகம் அதுல ஒரே அதிகாரம் தான் இருக்கு. 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து அவர் எப்படி மேசியா 2ஆம் வருகையில வருவார்ன்றதை ஏனோக்கு பெற்றுக்கொள்றாரு. ஆபிரகாமுக்கெல்லாம் முன்னாடி இருந்து வாழ்ந்தவர் இவர் மெத்துசலாவின் தகப்பனா இருக்கிறாரு. இவர் சொல்றாரு, இவருடைய நாட்கள்ல ஆதாமே உயிரோட இருக்கிறாரு. அந்த டைம்ல வாழ்ந்த ஏனோக்கு 365 ஆண்டுகள்ல அவர் தேவனோடு சஞ்சரிக்கிறதுக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்படுற இந்த ஏனோக்கு நம்ம நாட்களுக்கு பின்னாடி நடக்க போற இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்ததான வெளிப்பாடை பெற்றுக்கொண்டாரு. அதை சொன்னார்ன்றத யூதாவின் புஸ்தகம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் நமக்கு தெளிவா எடுத்து காண்பிக்குது. இயேசு கிறிஸ்து நிச்சயம் வெளிப்படுவார் அப்படின்றத யாக்கோபு தீர்க்க தரிசனமாய் பெற்றுக்கொள்றாரு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வரப்போகிற மேசியாவை குறித்ததான வெளிப்பாட யாக்கோபு தீர்க்க தரிசனமாய் சொல்றாரு. அது மாத்திரமல்ல, 12 கோத்திரங்களை பற்றிய வெளிப்பாடும் யாக்கோபுக்கு கிடைக்குது. 49ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ல 1 முதல் 26 வசனம் வரைக்கும் நம்ம பார்க்க முடியுது. அதே போல கடைசி நாட்களில் பூமியில இயேசு கிறிஸ்து மறுபடியும் வெளிப்படுவாரு அப்படின்றத யோபுவும் சகரியாவும் இந்த தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனமும், சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் உட்பகுதியிலும் இயேசு கிறிஸ்து கடைசி நாட்கள்ல அவர் மீண்டுமாய் வெளிப்படுவார் என்ற தரிசனத்தை யோபுவும் சகரியாவும் பெற்றுக்கொள்றாங்க. அழிவுள்ளதாய் இந்த சரீரம் அழிவில்லாமையை பெற்றுக்கொள்ளும், சாவுக்கு எதுவான இந்த சரீரம் சாவாமையை பெற்றுக்கொள்ளும் அப்படின்ற இப்படிப்பட்ட தரிசனங்களை யோபு என்ன பண்றாரு, பெற்றுக்கொள்றாரு. யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல இவைகளை நாம பார்க்க முடியுது. அதே போல அந்தி கிறிஸ்துவின் காலம் அது எப்ப நடக்கும், அந்த ரகசிய வருகை எப்ப நடக்கும், அதுக்கப்புறம் எப்படி உபத்திரவ காலம் நடக்கும், அதுக்கப்புறம் அந்த உபத்திரவ காலமாகி அந்த 7 வருடங்கள், முதல் 3.5 ஆண்டுகள் உபத்திரவ காலம், அப்புறம் 3.5 ஆண்டுகள் மகா உபத்திரவ காலம், அதற்கு பின்பாக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வருவாரு. அதுக்கப்புறம் 1000 வருட அரசாட்சி நடக்கும். அதுக்கப்புறம் நித்திய நியாய தீர்ப்பு. அதுக்கப்புறம் அதாவது பிசாசுன்னு ஒரு கேரக்டரை இல்லாதபடி அழிச்சிடுறாரு. இப்படி ஒரு ஆர்டர். அதாவது சபையின் காலம், இந்த சபையின் காலம் முடியல, 7 சபையின் காலம் முடிவுல இயேசு கிறிஸ்து மத்திய வானத்துல வெளிப்படுவாரு. நாம சபை எடுத்துக்கொள்ளப்படும். இந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட காலம் அப்புறம் இந்த பூமியில 7 ஆண்டுகள் இருக்கு. இந்த 7 ஆண்டுகள் உபத்திரவ காலம். இது வந்து கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு தான் இந்த உபத்திரவ காலம். அடுத்த 3 ஆண்டுகள், அந்த 7 ஆண்டுகளின் கடைசி பார்த்து இந்த உலகம் முழுக்க எல்லாருக்குமே மோசமான காலம். அந்தி கிறிஸ்து மிகுந்த வல்லமையோடு கூட, மிகுந்த ஆற்றலோடு கூட எல்லாவற்றையும் அரசாள்றான். 3.5 ஆண்டுகளுக்கு முடிவுல கர்த்தர் அவனோடு ஒரு யுத்தம் பண்றதுக்கு அர்மகதான் யுத்தம் நடக்குது, நியாய தீர்ப்பு நடக்குது. இதுக்கப்புறம் 1000 வருட அரசாட்சி நடக்குது. கடைசியா அவன் வெளிப்படுறான். அப்ப முற்றிலுமாய் அவன் அழிக்கப்படுறான். ஏன் அவன் வெளிப்படுறான், இதெல்லாம் நம்ம எஸ்கட்டாலஜி ஸ்டடியில நம்ம பார்த்தோம். 3 நாட்கள் இதை குறித்து சொன்னேன். இந்த டைம் லைனை வச்சு நான் சொன்னேன்.
இந்த மொத்த வெளிப்பாடும் தானியேல் பெற்றுக்கொண்டார். தானியேலின் புஸ்தகத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா 9ஆம் அதிகாரத்துல இது மொத்தம் எப்படின்னா ஆணித்தரமாக எந்த அரசாங்கம் நடக்கும்போது எந்த விதமான காலங்கள் இருக்கும்போது அப்படி நடக்கும்ன்றது முழுமையான தெளிவான ஆணித்தரமான ஆதாரபூர்வமான நாட்கள் முதல் கொண்டு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. 70 வாரங்கள். அந்த 70 வாரம்னா என்ன? எத்தனை நாட்கள்? அதுல 69 வாரங்கள் எப்படி முடிஞ்சிச்சு? கிருபையின் காலம் வந்து இடையில எப்படி ஒரு பாஸ்ட் டைமா இருக்கு? எப்படி கடைசி 7 நாட்கள்ன்றது அந்த கடைசி வாரம்ன்றது 7 ஆண்டுகள். இதெல்லாம் நம்ம எஸ்கட்டாலஜி ஸ்டடியில நம்ம பார்த்தோம். அப்ப இப்படிப்பட்ட எல்லா வெளிப்பாடும் ஒருத்தருக்கு கிடைக்கல. தானியேலுக்கு முழுவதுமா கிடைச்சிருச்சா? இப்ப நான் சொன்னது எல்லாமே கிடைச்சிச்சுன்னா தானியேல் கிடைக்கல. யோபுவுக்கு இதை பத்தி எல்லாமே கிடைச்சிச்சான்னு கேட்டா எல்லாமே கிடைக்கல. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு விஷயமா அவங்களுக்கு வெளிப்பாடு கிடைக்குது. அதான் பங்கு பங்காகவும் கொஞ்சம் கொஞ்சமா சிறிது சிறிதா அவங்களுக்கு புரியுறபடி அவங்களுக்கு தெரிய வேண்டிய விதங்களில பங்கு பங்காகவும் கர்த்தர் தன்னை குறித்து வெளிப்படுத்தினார். ஆனா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இவை எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி காண்பிச்சு ஒரு ஃபுல்லர் ரெவலேஷன். இப்ப இவ்வளவு நேரம் காமிச்சது ஃபுல்லும் பார்ஷியல் ரெவலேஷன். இந்த பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல இந்த நபர்களுக்கு பார்ஷியல் ரெவலேஷன் காமிச்சிச்சு பங்கு பங்காகவும். இப்ப ஃபுல்லர் ரெவலேஷன் எங்க வந்துச்சு? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்பட்டுச்சு. வகை வகையாகவும் தன்னை வெளிப்படுத்துறார். எப்படி வகை வகையாகவும் வெளிப்படுத்துறாரு அப்படின்னா ஆபிரகாமுக்கு ஒரு மனிதனை போல வெளிப்படுத்துறாரு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா முதல் வசனம் என்ன சொல்றது? ஆதியாகமத்தின் 18:1 மம்ரே என்ற சமபூமியில பின்பு கர்த்தர், நல்லா பாருங்க, பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியில ஆபிரகாமுக்கு தரிசனமானார். அதாவது யாவே இந்த இடத்துல கர்த்தர்னு சொன்னா இது வந்து ஒரு தூதரை குறிக்குது. இப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. எபிரேயத்துல அதாவது இந்த இடத்துல கர்த்தர்னு சொன்ன இடத்துல யாவே அப்படின்ற தேவனை குறிக்கின்ற அதே பதம் பயன்படுத்தப்படுது. எந்த தூதர்களுக்கும் இதை கொடுக்க மாட்டாங்க. கர்த்தர் எப்படி தரிசனம் ஆகிறாரு? ஒரு மனிதனை போல தரிசனம் ஆகிறாரு. ஆனா நீங்க நல்லா கவனிங்க, தொடர்ந்து நீங்க வாசிச்சீங்கன்னா, அதாவது ஒரு 8ஆம் வசனம் வரைக்கும் நீங்க ஃபுல்லு வீட்டுல டைம் இல்லை, அதனால வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. இந்த மாம்சத்துல வெளிப்பட்ட தேவனை ஆபிரகாம் வணங்குகிறாரு. ஒரு தேவதூதனை வணங்கினா தேவதூதன் ஃபர்ஸ்ட் செஞ்ச விஷயம், என்னை வணங்காத, என்னை நீ தொழக்கூடாது அப்படின்னு தான் சொல்றாரு. இன்னைக்கு நிறைய நேரங்களில் தேவதூதர்களுடைய படங்களை போட்டு அதை போகும்போது ஒரு தொட்டு கும்பிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. எங்கந்தான் பிடிச்சாங்களோ தெரியல, எங்கந்தான் இந்த சத்தியத்தை பெத்துக்கிட்டாங்களோ தெரியல. யாரா உங்களை இந்த பெத்தான்னு சொன்ன மாதிரி இந்த சத்தியத்தை எங்கடா எங்க இருந்துடா நீங்க பிடிச்சிங்க? வசனம் ஃபுல்லும் வாசிங்க. யாரா யோவான் ஸ்நானகன், சாரி, யோவான் சுவிசேஷத்தை எழுதின யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு தேவதூதனை போயிட்டு வணங்குறாரு. தேவதூதன் கண்டிக்கிறாரு, நீ இது செய்யாத, ஏன்னா தேவனை ஒருத்தர் தான் நீ வணங்கணும்ன்றாரு. இங்க வெளிப்படுது தேவதூதன் கிடையாது, ஆபிரகாமுக்கு கர்த்தர் வெளிப்படுறாரு. அதனாலதான் வணங்குறாரு. அதே நேரத்துல ஆண்டவரே நீர் கொஞ்ச நேரம் உட்காருங்க, கொஞ்ச நேரம் உங்க இதயத்தை இலை பாருங்க. இதயம்ன்ற வார்த்தை இருக்கு, 8 வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க வீட்டுல போயிட்டு. இலைப்பாற்றி கொள்ளுங்க, உங்களுக்கு நான் சமைச்சிட்டு வரேன்ட்டு நல்லா பீஃபும் நல்லா சப்பாத்தியும் நல்லா வந்து இதுவும் பாலாடை கட்டிகளையும் செஞ்சு எடுத்துட்டு வந்து செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ண வைக்கிறாரு. அப்புறம் ஒரு மனுஷன்கிட்ட சம்பாஷிக்கிறது போல போய் பேசுறாரு. ஒரு மனுஷனாய் தன்னை காண்பிக்கிறாரு, வெளிப்படுத்துறாரு. வகை வகையாகவும் ஒரு மனுஷனா காமிக்கிறாரு. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா ஆகார்ட்ட மனுஷனா காமிக்கிறாரு, கிதியோன்ட்ட தன்னை ஒரு மனிதனை போல வெளிப்படுத்துறாரு. இந்த இயேசு கிறிஸ்து பிறக்கிறதற்கு முன்பாக தேவன் வார்த்தையாகி தேவன் மாம்சத்தில் வெளிப்படுத்து பழைய ஏற்பாடு நாட்களே நடந்துச்சு. ஆனா இங்க ஒரு மனிதனாய் பிறந்து, பாவமற்றவராய் பிறந்து, ஏன்னா அந்த டைம்ல எப்படி அவர் வந்தாரு எப்படி போனாருன்றது தெரியல, எந்த விதமான ரெக்கார்டு இல்லை. ஆகார் கண்ணீரை பாக்குறாரு, டக்குன்னு வந்து தரிசனம் ஆகிறாரு. மம்ரேயின் சமபூமியில ஆபிரகாம் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பகல்ல நேரத்துல இந்த மாதிரி நல்லா வெயில் கொளுத்தி எடுக்கும்போது தூரத்துல பார்த்தா 3 பேர் வராங்க. 2 பேர் தேவதூதர்கள், ஒருத்தர் ஆண்டவர். அப்ப ஒரு மனுஷனை போல தன்னை பழைய ஏற்பாட்டு நாட்டிலே காமிக்கிறாரு. நீங்க இன்னும் வாசிச்சீங்கன்னா யாக்கோபுட்ட ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா இந்த யாக்கோபுக்கு ஒரு முழுமையான ஒரு மனிதனாவே தன்னை வெளிப்படுத்தி இருப்பாரு. ஆதியாகமம் 32 24ல இருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் வீட்டுல போயிட்டு வாசிச்சு பாருங்க. இந்த சத்தியத்தை மறுபடியும் எல்லாமே ரெக்கார்டு தான் ஆகுது, ஆனாலும் மறுபடியும் ஒரு முறை கேளுங்க. கேட்டுட்டு நான் சொன்ன வசனங்களை புரட்டி அப்ப போய் பாருங்க, நல்லா பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க. உண்மையிலே நல்ல ஒரு உங்களுக்கு இதெல்லாம் நல்ல ஒரு பிராக்டிஸா இருக்கும். இன்னும் மனோவா
மனோவாவுக்கும் அவருடைய மனைவிக்கும் அவர் ஒரு பெரிய தேவதூதனா வெளிப்படுறாரு, கர்த்தரா வெளிப்படுறாரு. இதுல மறுபடியும் கூப்பிடுறாங்க. இது உண்மையானா மறுபடியும் வரட்டும்னு கேட்கறாங்க. மறுபடியும் அதை செஞ்சு காமிக்கிறாரு. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துல இதை பற்றி தெளிவா இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா 3ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் அந்த சம்பவங்களை வாசிச்சு பாத்தீங்கன்னா, மனோவாவுக்கும் அவர் மனைவிக்கும் எப்படி அவர் வெளிப்படுறாருன்றது தெரியுது. சில நேரங்கள்ல ஊரின் தும்மிம் மூலமா வெளிப்படுத்துறாரு. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், அதே போல எண்ணாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த 3 வசனங்கள்ல ஊரின் தும்மிம் அப்படின்ற ஒரு கற்களின் மூலமாய் கர்த்தர் என்ன பண்றாரு, பேசுறாரு. அது என்ன சொல்றாங்க, அது 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 வந்து தேவனுடைய பிரையாரிட்டி கிடையாது, ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அது கிடையாது. ஏன்னா சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, அந்த ஊரின் தும்மிம்ன்றது ஆசாரனுடைய மார்பதகத்துல ஒரு ஒயிட் ஒரு பிளாக் 2 கல் இருக்குது. ஊரிம்னா ஜோதிகள்னு அர்த்தம், தும்மிம்னா உண்மை, ட்ரூத், லைட் அண்ட் ட்ரூத்னு அர்த்தம். அதாவது ஒரு மனுஷனுக்கு எந்த வழியை தேர்ந்தெடுக்குன்னு தெரியல, எதை சாய்ஸ் பண்ணணும் தெரியல, இதை செய்யணுமா அதை செய்யணுமா, அதை பண்ணணுமா இதை பண்ணணுமா அப்படின்ட்டு தெரியல அப்படின்னா ஊரின் தும்மி மூலமா அவங்க என்ன பண்ணுவாங்க, தரிசனத்தை பெற்றுக்கொள்வாங்களாம். அது சில பேர் சொல்றாங்க, அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு ஒளி வரும், அதன் மூலமாய் இதுவா அதுவா அப்படின்றத அவங்க தேர்ந்தெடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தேவன் இதை பிரையாரிட்டியா ஃபர்ஸ்ட் சாய்ஸா பயன்படுத்தினே கிடையாது. ஏன்னா மனுஷர் மூலமாய் டைரக்டாவே அவரு பேசிடுறாரு, தீர்க்க தரிசிகள் மூலமாய் பேசிடுறாரு. இன்னும் சொல்ல போனா டைரக்டாவே அந்தந்த மனுஷங்களுக்கு மூலமாய் சத்தத்தின் மூலமாகவோ தரிசனத்தின் மூலமாகவோ சொப்பனத்தின் மூலமாகவோ கர்த்தர் பேசிடுறாரு. அதனால இந்த ஊரும் தும்மின்றது பேசுறதுக்கு வைக்கப்பட்ட ஒரு வழி. சில பேர் அதுல இருந்து பதிலை பெற்றுக்கொண்டாங்க. ஆனா தேவனுடைய பிரையாரிட்டியான ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அது கிடையாது. சத்தம் மூலமாக சொப்பனங்கள் மூலமாய் அவர் வெளிப்படுறாரு. 5வது. 6வது, அவர் தம்முடைய நாமத்து நிமித்தம் இருக்கிறவராகவே இருந்து தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்ப இது தேவன், நம்முடைய தேவன் தன்னை வெளிப்படுத்துகிற தேவன், தன்னை ஆராய்ந்து அறிய அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாய் இந்த தேவன் இருக்கிறாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 17ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் வாசிங்க. அத்தேனே பட்டணத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஜனங்களுக்கு இந்த தேவனை அறிகிற அறிவை எப்படி வெளிப்படுத்தினாரு. இன்னைக்கு ஆக்சுவலா அதான் செய்தி. தேவை அறிகிற அறிவுன்ட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தேனே பட்டணத்துல எதை செஞ்சாரு அப்படின்றதுதான் இன்னைக்கு செய்தி. வெறும் இன்ட்ரோடக்ஷன்ஸ்க்கே நமக்கு இன்னைக்கு ஒரு நாள் ஆயிப்போச்சு. பரவாயில்ல, இது சொன்ன வரைக்கும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சா போதும். இந்த சொல்லப்பட்ட வேத வசனங்களை வீட்டுல போயிட்டு திரும்ப ரீகேப் பண்ணி பாருங்க. அது இல்லாம இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரத்துல என்ன நடந்துச்சு, எபிக்கூரியர்கள் யாரு, ஸ்டாயிக்ஸ் யாரு அப்படின்ற முழுமையான காரியங்களை வரும் நாட்கள்ல வர வாரத்துல நான் உங்களுக்கு சொல்றேன். அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சம்பாஷணை செய்யறாரு, உறுதிப்படுத்துறாரு, நாள்தோறும் போய் டிபேட் பண்றாரு, தர்க்கம் பண்ணி அந்த மார்ஸ் மேடைன்றது சாக்ரட்டிஸ், அதாவது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு 400 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். சாக்ரட்டிஸ் பத்தி எல்லாருக்குமே தெரியும். இந்த சாக்ரட்டிஸை அந்த மார்ஸ் மேடையில தான் வச்சு கொலை பண்ணாங்க. அந்த மார்ஸ் மேடையில தான் அந்த நியாய தீர்ப்பு எழுதப்பட்டுச்சு. இவனை கொலை செய்யலாம் அப்படின்ற தீர்ப்பு, நியாய தீர்ப்பு எழுதப்பட்டது. சாக்ரட்டிஸோடைய சொந்த ஊரான அத்தேனே பட்டணம், இப்ப இருக்கிற ஏதென்ஸ், கிரீஸோட தலைநகர். அங்கதான் சாக்ரட்டிஸை கொலை பண்ணிடணும். ஏன்னா இவர் நிறைய தத்துவங்களை சொல்றாரு, இளைஞர்களை வெளிவிலக்கு போக செய்யறாரு அப்படின்ட்டு அவருக்கு மரண தண்டனை விதித்தது இதே மார்ஸ் மேடையில தான். அதே இடத்துலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனை குறித்ததான அறிவை அந்த ஜனங்களுக்கு தெளிவாய் வெளிப்படுத்துறாரு. அப்ப நாம தேவனை அறிகிற அறிவை வளர வேண்டியது அவசியம். அப்பதான் நம்முடைய வாழ்க்கையை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாறும். ஆமென். நம்ம எழுந்து நிற்கலாம்.